ஸ்கந்த புராணம் தொடர்கிறது. முனிவர்களும் அந்தணர்களும் தேவர்களும் யாகசாலையிலே வந்து குழுமினர். விஷ்ணு பூதேவி ஸ்ரீதேவியுடன் வந்து சேர்ந்தார். நான்முகன் தன் மனைவியர் சரஸ்வதி, காயத்ரி, சாவித்ரி ஆகியோருடன் தன் அன்னவாகனத்தில் வந்து இறங்கினார். திக்பாலகர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள் முதலானோரும் வந்து கூடினர். நட்சத்திர கூட்டங்களோடு சந்திரன் யாகத்திற்கு வந்து சேர்ந்தான். சோனிதபுரத்திலே ஆட்சி நடத்தி வந்த அசுரர்களுடைய அரசனும் யாகத்திற்கு வந்தான். யாகத்தை தொடங்கும் முன்பாக தக்ஷன் தூதுவர்களை அழைத்து, நீங்கள் அழைக்கச் சென்றவர்களில் யாகத்திற்கு வராதவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டான். அவர்களும் அவனை பணிந்து அகஸ்தியர், சனகாதியர், நால்வர், அத்ரி, வசிஷ்டர், பிருகு, ததீசி, துர்வாசர், பராசரர் ஆகிய முனிவர்கள் மட்டுமே யாகத்திற்கு வராததோடு சிவனை விலக்கி அந்த யாகத்தை செய்வதற்காக தட்சனை இகழ்ந்து பேசினர் என்றும் தெரிவித்தனர். தட்சன் கோபத்தோடு, இவர்கள் எல்லோரும் சிவனிடம் அன்பு கொண்டவர்கள் போலும் என்று சொல்லி சிரித்தான். அப்போது ததீசி முனிவர் தம்முடைய சிஷ்யர்களுடன் முனிவர்கள் பலரும் சூழ யாகசாலைக்கு வந்து சேர்ந்தார். தூதர்கள் சென்ற சமயம் அவர் தன்னை இகழ்ந்து பேசினாலும் பின்னர் தன்னிடம் உள்ள பயம் காரணமாக யாகத்தில் கலந்து கொள்ள வந்துவிட்டார் என்று தட்சன் எண்ணினான். அவரை வரவேற்று உபசரித்த அனைவருக்கும் தகுந்த ஆசனைகளை அளித்தான். ததீசி முனிவர் யாகசாலையிலே குழுமி இருந்தவர்களை ஒருமுறை பார்த்துவிட்டு தட்சனை அழைத்தார். ஹே தக்ஷ பிரஜாபதே, யாகம் ஒன்று செய்வதாகவும் அதற்கு என்னை வரும்படி செய்தி சொல்லி அனுப்பினாய் அல்லவா? எந்த காரணத்தை உத்தேசித்து இந்த யாகம் நடத்தப்படுகிறது? எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார். தக்ஷன் அவரை பார்த்து முன்னர் நடந்த விஷயங்களை சொல்லலானான். சுவாமி, தேவி எனக்கு திருமகளாக அவதரித்து வளர்ந்து வந்தபோது அவளை சிவனுக்கு மனம் முடிக்க விரும்பினேன். அவரும் விருப்பத்தோடு வந்து என் மகளை மணந்து கொண்டார். சடங்குகள் முடிந்ததும் எனக்கு அவமானம் ஏற்படும் வகையில் திருமண மண்டபத்திலிருந்து திடீரென அவர் மட்டும் மறைந்து விட்டார். பிறகு தவச்சாலையிலே இருந்து வந்த என் மகளை தனியே சந்தித்து என் அனுமதியின்றி அவளை அழைத்து போய்விட்டார். மகளை காண நான் கைலாயம் சென்றபோது பூதங்கணங்களை கொண்டு என்னை உள்ளே விடாது தடுத்து பலவாறு இகழ்ந்து பேச செய்தார். தன் மனைவியின் தந்தை என்ற முறையில் சிவன் என்னை மதிக்காததால் என் தந்தை பிரம்மன் செய்த யாகத்திலே சிவனுக்கு அவிர்வாகம் கொடுக்கக்கூடாது என நான் தடுத்தேன். பிச்சை எடுத்து திரியும் சிவனுக்கு காவல் வேலை செய்யும் நந்தி ஏதோ சபித்தான் என்பதற்காக பிரம்மன் பயந்து யாகத்தை கைவிட்டு விட்டார். அது முதல் யாருமே யாகம் செய்வதில்லை. ஆகவே சிவனுக்கு அவிர்வாகம் இல்லாது நானே யாகத்தை செய்ய முடிவு செய்து உங்களை எல்லாம் வரவழைத்தேன் என்றான். இவ்வாறு தட்சன் கூறிய போது ததீசி முனிவர் அதை கேட்டு ஏளனமாக சிரித்தார். தக்ஷ பிரஜாபதே, சிவபெருமானை இகழ்ந்து பேசி அவரை விலக்கி யாகம் செய்யும் உன் முயற்சியை கண்டு நான் பெரிதும் வருத்தப்படுகிறேன். யஜ்ஞபதியாக விளங்கும் சிவன் இல்லாது யாகம் எவ்வாறு நடக்கும்? அவரை தவிர வேறு யார் யாகங்களுக்காக தெய்வமாக இருக்க முடியும்? பிரம்மன், விஷ்ணு, இந்திராதி தேவர்கள் எல்லோருமே ஈசனால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள். அவர் இட்ட பணிகளை செய்து வருபவர்கள். எல்லோருக்கும் மேலாக விளங்கும் அவரை விலக்கி யாகம் செய்வது உனக்கு பெருமை தராது. அது உன் அறியாமையையே குறிக்கும். வேதங்கள் கூறும் விதிப்படி நடக்காமல் உன் மனப்போக்குக்கு ஏற்றவாறு யாகம் செய்வதால் அது ஒருபோதும் நிறைவேறாது. அந்த யாகத்தை சிவன் தடுத்தே தீர்வார். அதில் கலந்து கொள்ளும் அனைவரும் அவருடைய கோபத்திற்கு ஆளாகுவார்கள். ஆகவே உன் தீய எண்ணத்தை விட்டுவிட்டு முறைப்படி யாகத்தை செய் என்றார். தட்சன் அவரை பார்த்து சிவனுக்கு கொடுக்கும் அவிர்வாகத்தை விஷ்ணுவுக்கு அளித்து யாகத்தை பூர்த்தி செய்வேன் என்றார். ததீசி முனிவர் அவனுடைய ஆணவத்தை கண்டு மனம் வருந்திவராய், அடே மூடா, நீ சொல்வது முறையற்றது. அனைத்துக்கும் மேலாக விளங்கும் ஒருவரை ஒதுக்கிவிட்டு அவருக்கு கீழான மற்றொருவரை உயர்த்துவதால் நீ பெரும் துன்பத்திற்கு ஆளாவாய் என்றார். முனிவருடைய வார்த்தைகளை தட்சன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் மறுத்து பேசவே இருவருக்கும் இடையே பெருத்த விவாதம் உண்டாயிற்று. தட்சன் எழுப்பிய கேள்வி. தட்சன் முனிவரை பார்த்து சொன்னான், மகரிஷே, யாகத்துக்கு ருத்ரரே தெய்வம் என்று கூறுகிறீர்கள். நீர் கூறும் ருத்ரனை போல ஏகாதச ருத்ரர்கள் இருக்கிறார்கள். வடகிழக்கு திசையின் அதிபதியான ஈசான ருத்ரர்கள் இருக்கிறார்கள். விஷ்ணுவிற்கு அவிர்வாகம் கொடுக்காது ருத்ரருக்கே கொடுக்க வேண்டுமென்றால் இந்த ருத்ரர்களுக்கு தந்து யாகத்தை நிறைவேற்றுவேன் என்றான் தட்சன். ஏ தட்சா,
நீ கூறும் ருத்ரர்கள் பிரளயகால ருத்ரரான சிவபெருமானுக்கு ஈடாக மாட்டார்கள். சிவபெருமானே மகாருத்ரர். அவரே பரம்பொருள். மற்றவர்கள் அவருடைய திருவடிகளை தொழுபவர்கள். சிவனை போன்ற சொரூபத்தையும் பெயரையும் தாங்குபவர்கள். அவர்கள் சிவனுக்கு சமமாக ஆகவே முடியாது. பலகாலம் சிவனை குறித்து தவம் செய்யும் அவருடைய பக்தர்கள் அவருடைய தோற்றத்தையே அடைவது போல இந்த ருத்ரர்கள் சிவனுடைய ரூபத்தை தாங்கியிருக்கிறார்கள். இந்திரன் முதலான தேவர்களைப் போல அவர்கள் இங்கு வரக்கூடியவர்கள் அல்ல. மகரிஷே, படைத்தலும் காத்தலும் புரியும் பிரம்மனையும் விஷ்ணுவையும் ஒதுக்கிவிட்டு அழித்தல் தொழில் புரியும் ருத்ரன் மாத்திரம் முழு முதல் கடவுளாக விளங்குவது ஏன் என்று கேட்டார். தட்ச பிரஜாபதே, பிரம்மனோடும் விஷ்ணுவோடும் சேர்ந்து ருத்ரரை எண்ணுவதால் ருத்ரரை மும்மூர்த்திகளில் ஒருவர் என்றே நீ பேசுகிறாய். பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருளுக்கு பெயரோ உருவமோ செயலோ இல்லை. ஆணவ மலத்தின் சிக்குண்டுள்ள ஆன்மாக்களுடைய வினைகளை போக்க அவர் பெயரையும் உருவத்தையும் செயல்களையும் கொண்டு ஜீவன்களுக்கு அறிவு விளக்கம் செய்து பிரம்மன், விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்கள் ஆகியோரை உண்டாக்கினார். அவரவர்களுக்கு உரிய தொழில்களை உபதேசித்து அவற்றை நடத்தி வர பணித்துள்ளார். அழித்தல் தொழில் பிறர் செய்வதற்கு அரியது என அவரை தாமே ஏற்றுக்கொண்டார். அப்போது தேவர்கள் அவரை வணங்கி அந்த சக்தியையும் தங்களுக்கு அளிக்குமாறு வேண்டினர். ஈசன் அவர்களை பார்த்த அன்பர்களே, உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இந்த பணிகளை உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து வாருங்கள். தூய மந்திரத்தால் விபூதியை உண்டாக்கி அதனை உடலில் பூசி 5 எழுத்தை ஜெபியுங்கள். இந்த காரியங்களை செய்யும் ஆற்றலை பெறுவீர்கள். நீங்கள் அறியாத விஷயங்கள் தாமே தெளிவுபட தொடங்கும் என்றார். அழித்தல் தொழிலை தவிர மற்ற காரியங்களை பிறரை கொண்டு நடத்தி வருகிறார் அவர். வேதங்கள் அவரையே பஞ்சகிருத்திய கர்த்தா என்று கூறுகின்றன. பிறவி எனப்படும் பெரும் சாகரத்தில் அழுந்தி துன்பப்படுவோருடைய கஷ்டங்களை போக்கி உய்யும்படி அழைக்கின்றன. அவருடைய புத்திரர்களுக்கும் அவருடைய திருவருளை பூர்ணமாக பெற்று அவருடைய சுரூபத்தையே அடைந்தவர்களும் கூட அந்த பெயரே சொல்லப்படுகின்றது. முன்பு ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை உண்டாயிற்று. போருக்கு செல்லும் முன்பு தேவர்கள் தங்களுடைய செல்வங்களை அக்னி தேவனிடம் ஒப்படைத்து பத்திரமாக வைக்குமாறு சொல்லிவிட்டு போனார்கள். சண்டை முடிந்து அவர்கள் திரும்பியதும் அக்னியிடம் சென்று தாங்கள் கொடுத்து சென்ற செல்வங்களை தருமாறு கேட்டனர். அக்னியோ அதனை கொடுக்காமல் எடுத்துக்கொண்டு ஓடினான். தேவர்கள் அவனை துரத்தி சென்று நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு வருத்திய போது அவன் அழுதான். அதனால் அக்னிக்கும் ருத்ரன் என்ற பெயர் ஏற்பட்டது. இவ்வாறு சொல்லப்படும் இடங்களில் எல்லாம் கூறப்படும் ருத்ரர் என்ற பெயர் மகாருத்ரரை குறிக்காது. அவரை பற்றி குறிக்கும் இடங்களை ஆராய்ந்தால் அவருடைய பெருமையை நீ அறிவாய். இன்னொன்றும் சொல்கிறேன் கேள். ஒரு காலம் முனிவர்கள் பரம்பொருள் யாரென்பதை அறியாது விவாதம் புரிந்தனர். முடிவில் அவர்கள் பிரம்மனை அடைந்து அவரை கேட்டனர். நான்முகன் கண்கள் ஆனந்த பாஷ்பம் பெருக்க மெய்சிலிருக்க மனமுருகி கைகளை தூக்கி பரம்பொருள் சங்கரனாகிய சிவபெருமானே என்று 3 முறை சத்தியம் செய்தார். பிறகு அவர்களை பார்த்து, முனிசிரேஷ்டர்களே, என்னையும் விஷ்ணுவையும் தேவர்களையும் தோற்றுவித்தவர் சிவபெருமானே. அவரே வேதங்கள் உபதேசித்தவர். உயிர்களிடம் கொண்டுள்ள பெரும் கருணை காரணமாக 5 தொழில் புரிபவர். அவர் அனாதியானவர், காரணங்களுக்கெல்லாம் காரணமாய் நிற்பவர், எவரிடத்திலும் பிறவாதவர். அவரே பரம்பொருள் என்று வேதம் கூறுகிறது. எங்களாலேயே அவரை முழுமையாக அறிய முடியவில்லை என்று தெரிவித்தார். சிவபெருமானே பரம்பொருள் என்ற உண்மையை உணர்ந்து முனிவர்கள் தெளிவு பெற்றவர்களாய் நான்முகனிடம் விடை பெற்று சென்றார்கள். தட்சா, சிவபெருமானே பரம்பொருள் என்பதை நன்கு அறிந்து கொள். உன் தந்தை கூறியதைத்தான் நான் உனக்கு சொன்னேன். அவருடைய உபதேசத்தை பெற்றே முன்னாளில் நீ சிவபெருமானை குறித்து தவமிருந்து இந்த உயரிய பதத்தை அடைந்தாய். இப்போது அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு பேசுகிறாயே. உனக்கு கல்விக்காலம் நெருங்கிவிட்டதா? உன் கௌரவம் நிலைக்க வேண்டுமானால் சிவபெருமானை பகைத்து அவருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. அவருக்கு உரிய அவிர்வாகத்தை கொடுத்து யாகத்தை நடத்து என்றார் ததீச முனிவர். தொடரும். நன்றி, வணக்கம்.